இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷனல் நம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவிலே நீங்கள் வந்து ரேஷனல் நம்பர் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி, அடுத்து இன்வர்ஸ்னால் என்ன, ஒரு ரேஷனல் நம்பரை வந்து எப்படி நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணுறது, அப்புறம் எப்படி வந்து நம்பர்ஸ் ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ரெண்டு நம்பருக்கு இடையில் எவ்வளோ ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்த்துடலாம். நான் வந்து உங்களுக்கு இதை சிம்பிள் மெத்தடில் வந்து சொல்லித்தரேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா என்னென்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இது என்னென்னா, இது ஏதாவது ஒரு ரெண்டு ரேஷனல் நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரேஷனல் நம்பருங்கிறது நமக்கு தெரியும் P/Q ஃபார்மேட்டில் இருக்கும். Q இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதாவது P/Q அப்படின்னு, அது Pங்கிறதும் இண்டீஜர் தான், Qங்கிறதும் இண்டீஜர்ஸ் தான். ஸோ இண்டீஜர்ஸ்னால் என்ன, ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், அடுத்து வந்து இந்த நெகட்டிவ் நம்பர் சேர்ந்தது தான் இண்டீஜர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னென்னா ரேஷனல் நம்பர்ஸு. ஆனால் இந்த க்யூங்கிற இடத்துல, அதாவது இந்த டினாமினேட்டரில் வந்து ஜீரோன்னு மட்டும் வரக்கூடாது. ஜீரோ வந்ததுன்னா நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் க்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்கிறாங்க. அப்படி வந்ததுன்னா, க்யூ வந்து ஜீரோவாக வந்ததுன்னா அது வந்து ரேஷனல் நம்பர் கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஆனால் நியூமரேட்டரில் 0/1 இப்படி வருது அப்படின்னா இது வந்து ரேஷனல் நம்பர் தான். வெறும் ஜீரோ மட்டும் கொடுத்தாங்கனாலும் நமக்கு கீழே எப்பயுமே டினாமினேட்டரில் எல்லாமே எந்த ஹோல் நம்பர் கொடுத்தாங்கனாலுமே அதுக்கு கீழே 1 இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர், இண்டீஜர்ஸ் எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஸோ இந்த டினாமினேட்டரில் மட்டும் 0 வரக்கூடாது. அதுதான் என்னதுன்னா ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ இந்த க்ளோசர் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு ரெண்டு ரேஷனல் நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1/2 இருக்குது, அதே மாதிரி 2/3 இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணாலும் கிடைக்கிற நம்பர் ரேஷனல் நம்பர் தான் வரும். இப்போ சப்போஸ் இந்த ரெண்டை சப்ட்ராக்ட் பண்ணாலும் ஒரு நம்பர் கிடைக்கும்ல, அதுவும் ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன்லேயே அதே தான். ஆனால் டிவிஷனில் மட்டும் எல்லா நம்பரும் நீங்கள் பண்ணாலுமே வரும், பட் 0 அப்படிங்கிற ஸ்டேஜில் வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 1/2 இருக்குது, டிவைடட் பை 0/1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படி வந்து டிவைட் பண்ணுவோம், இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படின்னா 1/2 ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே போட்டுக்கணும். அடுத்து என்ன பண்ணுன்னா, இந்த டிவிஷன் சிம்பிளுக்கு பதில் இன்ட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த அடுத்து உள்ள நம்பரோட ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஸோ 1/0 அப்படின்னு வந்துடும். ஸோ 0ன்னு வந்துருச்சுன்னா 1 1s are 1, 2 0s are 0. அப்போ என்ன ஆகும், நமக்கு என்ன வந்து ரூல்ஸு, அதாவது டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது. 0 வந்தால் அது ரேஷனல் நம்பர் கிடையாது. ஸோ இந்த க்ளோசர் ப்ராப்பர்ட்டியில் வந்து அடிஷன் ஒர்க் அவுட் ஆகும், மல்டிப்ளிகேஷன் இருக்கும், அதே மாதிரி வந்து சப்ட்ராக்ஷன் இருக்கும். பட் டிவிஷனில் மட்டும் இந்த ஒரே ஒரு ஸ்டேஜில் அது வராது. அதனால் டிவிஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. அடுத்தது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது எப்படின்னா, இப்போ ரெண்டு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ A+B இருக்குது. ஸோ இப்போ 1/2 வச்சுக்கலாம், ப்ளஸ் 3/2 வச்சுக்கிறோம். இப்போ அதே நம்பரை வந்து ஆர்டர் மாற்றி போடுறோம். 3/2 ப்ளஸ் 1/2ன்னு போடுறோம். ஸோ எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நம்மளால் ஈஸியாக ஆட் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுவோம், 2 வந்து காமனாக எடுத்துக்கிறோம். 1 + 3 4. அதே மாதிரி இங்கேயும் 2 காமனாக எடுத்துப்போம். 3 + 1 வந்து 4. ஸோ ரெண்டு ஈக்குவலாக வருதா. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் வந்து அடிஷனில் கரெக்டாக வரும். அதே மாதிரி சப்ட்ராக்ஷனில் வராது, டிவிஷனில் வராது, மல்டிப்ளிகேஷனில் கரெக்டாக வரும். ஸோ ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ணுறோம், அடுத்து ஆர்டர் மாற்றி ஆட் பண்ணாலும் அது சேம் வரும். அப்படிங்கிறது சேமாக தான் ஆன்சர் இருக்கும் அப்படிங்கிறது அந்த கம்யூட்டேட்டிவ். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ஸோ அசோசியேட்டிவ் வந்து என்ன அப்படின்னா, இப்போ 3 நம்பர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ கம்யூட்டேட்டிவில் என்ன பண்ணோம், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுவோம், அதை வந்து ஆர்டர் மாற்றி ஆட் பண்ணுறது. இது என்னென்னா குரூப்பிங் பண்ணுறது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது இங்கே இப்போ சப்போஸ் ஏங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர், பிங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர், சிங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர். அதில் A+ இந்த B+C வந்து குரூப்பிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து A+B வந்து குரூப்பிங் பண்ணிவிட்டு சியோட ஆட் பண்ணுறோம். ஸோ எப்படி பண்ணாலும் அந்த அடிஷன்லேயும் மல்டிப்ளிகேஷன்லேயும் உங்களுக்கு ஆன்சர் சேமாக வந்துடும். ஃபார் அந்த உங்களுக்கு அடிஷனில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ 1/2 எழுதிட்டோம். இது ஏக்கு பதில் இந்த ரேஷனல் நம்பர் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிக்க போகிறோம். முடிக்கும்போது என்ன வரும், கீழே 2 வந்துடும். 4 + 3 7. எப்பயுமே டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு சிம்பிளாக கொடுக்குறதுங்கிறதுக்காக டினாமினேட்டர் சேமாக இருக்கிறத வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், கீழே டினாமினேட்டர் 2. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும். 4 + இங்கே என்ன இருக்குது, ஆல்ரெடி 4 இருக்குது. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ ஈஸியாக ஆட் பண்ணிடலாம்.
1 + 7 வந்து 8. அதே மாதிரி இங்கேயும் 8/2 வரும். அப்போ என்ன ஆகுது, நீங்கள் வந்து குரூப்பிங் பண்ணுறது வந்து மாற்றி பண்ணினாலுமே அடிஷன்லேயும் மல்டிப்ளிகேஷன்லேயும் அது இது சேமாக தான் வரும். ஆனால் சப்ட்ராக்ஷன்லேயும் டிவிஷன்லேயும் உங்களுக்கு வராது. இதை பற்றி நான் தனித்தனியாக வந்து ஆக்சுவலாக வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அது வந்து இன்னும் ஒரு கிளாரிஃபிகேஷனோட வேணும்னா நீங்கள் அந்த வீடியோ கூட செக் பண்ணி பார்க்கலாம். பட் இது இந்தளவுக்கே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். இதோட ஃபார்மேட் என்னென்னா, இப்போ a × b + c இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா a × b + a × c இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? அதே மாதிரி தான் இது வந்து அடிஷனில். சப்ட்ராக்ஷனில் எப்படின்னா a × b - a × c எழுதுகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒன்று வந்து சொல்லுவோம். அதே மாதிரி 1/2 எடுத்துக்கலாம். ஸோ b + c அப்படிங்கும்போது நம்ம 3/2 எடுத்துக்கலாம் ப்ளஸ் 4/2. ஸோ இதை எப்படி எழுதணும்? 1/2 × 3/2. அடுத்து ப்ளஸ் சைன் இருக்கா? ஸோ ப்ளஸ் போட்டுட்டு 1/2 × 4/2ன்னு எழுதணும். ஓகேவா? இப்போ ஆன்சர் என்ன வரும்? இங்கே எப்போயுமே நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணணும், டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணணும். இது எதுலன்னா மல்டிப்ளிகேஷனில். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1 3s are 3, 2 2s are 4 வரும். அதேமாதிரி இங்கே வந்து 1 4s are 4, 2 2s are 4 வருது. ஓகேவா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 2 ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு இங்கே நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸி. 4 எடுத்துக்கிட்டோம். 3 + 4 என்ன வரும்? 7 வரும். ஸோ 7/4 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். அதே மாதிரி நீங்கள் சப்ட்ராக்ஷனுக்கு போட்டாலும் இதே மாதிரி தான் போடணும். அதாவது இப்போ நடுவில் இப்போ வந்து சைன் மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல மட்டும் சைன் மாற்றிட வேண்டியது. அப்போ இங்கே மாற்றிட்டோன்னா என்ன வரும்னா 3 - 4 வரும். ஸோ 3 - 4னா -4. இது ஆக்சுவலாக ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது, ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைன். அப்போ இதோட ஆன்சர் வந்து -1/4 அப்படின்னு வரும். ஓகேவா? இதுதான் என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் எனி 2 ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? அதாவது இப்போது 2 நம்பர் ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இடையில் எவ்வளோ ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கலாம்? இப்போ வந்து உங்களுக்கு அவங்க வந்து ஒரு 5 ரேஷனல் நம்பர் கண்டுபிடிங்க, இல்லை 2 கண்டுபிடிங்க, 6 10 எது வேணால் சொல்லலாம். ஆனால் ஒரு 2 ரேஷனல் நம்பருக்கு இடையில் நம்மளால் எவ்வளோ ரேஷனல் நம்பர்ஸ்னாலும் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ 1/6 எடுத்துக்கிறோம், இங்கே 1/3 எடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். சேம் தான். இப்போ ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணணும்னா நம்மளால் டேரெக்டாக பண்ண முடியாது. அதுக்கு டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். அதே சேம் தான் கிரேட்டர் நம்பர் செக் பண்ணனாலும் நம்ம என்ன பண்ணணும்? டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். அதே மாதிரி தான் நம்ம வந்து இப்போது அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் எழுதுறதுனாலும் எல்லா நம்பருக்கும் டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம எழுத முடியும். அதுதான் ப்ரொசீஜர். அப்படி தான் எழுதணும். அதுதான் கரெக்டு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து இப்போ 2 நம்பருக்கு இடையில ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு டினாமினேட்டரை சேம் ஆக்கிடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம். இப்போ 6க்கும் 3க்கும் எல்சிஎம் பார்த்தா என்ன வரும்? 6 தான் வரும். ஸோ 3 2s are 6. அப்போ எல்சிஎம் வந்து என்னது? 6. ஸோ இங்கே ஆல்ரெடி 6 இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே 6 இல்லைனா 2ஆல் மேலே கீழே ரெண்டுலேயுமே மல்டிபிள் பண்ணணும். எப்பயுமே டினாமினேட்டரில் பண்ணும்போது நியூமரேட்டர்லேயும் சேர்த்து தான் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? 2/6 வருது. ஆனால் இதுக்கு இடையில் ஏதாவது ரேஷன் நம்பர் இருக்கா? 1/6 இருக்கா, அதுக்கடுத்து 2/6ன்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கு இடையில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு எத்தனை நம்பர் வேணுமோ, இப்போ வந்து 10 வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 11ஆல் 12ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எந்த நம்பரை வச்சு வேணால் மல்டிபிள் பண்ணி எத்தனை ரேஷனல் நம்பர் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் வந்து 5 வேணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து 10ஆல் பண்ணுறேன். மேலே கீழே மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணும்போது என்னாகும்? இங்கே 10/60 வந்துடும். இங்கே 20/60 வரும். ஸோ இதுக்கிடையில் என்னென்ன ரேஷனல் நம்பர் வருது? 11/60, 12/60, இப்படி போய்கிட்டே இருக்கும். 19/60 வரைக்கும் வருதா? ஸோ இத்தனை ரேஷனல் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வந்து 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ 4 நம்பர்ஸ் கேட்குறாங்கன்னா 5 கேட்குறாங்களா, 6ஆல் பண்ணிக்க முடியும். ஸோ 10ஆல் கூட பண்ணிவிட்டு நீங்கள் 5 ரேஷனல் நம்பர் கூட எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எழுதிக்கலாம். ஸோ 2 ரேஷனல் நம்பர் கடையில் நம்மளால் எவ்வளோ ரேஷனல் நம்பர்ஸ் வேணாலும் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்னென்னா, இப்போ ஒரு நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ 3/2ன்னு இருக்குது. இதை வந்து 0வோட ஆட் பண்ணால் தான் நமக்கு அதே 3/2ங்கிறது கிடைக்கும். ஸோ அடிட்டிவ் ஐடென்டிட்டிங்கிறது என்னென்னா, இந்த 0ங்கிறது தான் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அதே இது அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் நம்மளுக்கு 0ங்கிறது ஆன்சராக வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 3/2ன்னு இருக்குன்னா நீங்கள் -3/2 அப்படின்னு போட்டிங்கன்னா தான் என்ன வரும்னா
இங்கே 2 வருதா, 3லேருந்து 3 செப்ரேட் பண்ணால் 0ன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து 0. அப்போ இந்த அடிட்டிவ் ஐடென்டிட்டி வந்து கிடச்சிருச்சு. ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து பாசிட்டிவில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் நெகட்டிவில் எழுதணும். இதே இது -3/2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் +3/2வை அடிட்டிவ் ஐடென்டிட்டியாக எழுதணும். அடிட்டிவ் இன்வர்ஸாக எழுதுனீங்கன்னா இது கரெக்டு. எப்படி கரெக்ட் அப்படின்னா, நமக்கு 0ங்கிறது இதெல்லாம் நீங்கள் போட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அடிட்டிவ் ஐடென்டிட்டிங்கிறது வந்து 0. அப்போ அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னென்னா, ஒரு ரேஷனல் நம்பர் இப்போ 3/2 கொடுத்துருந்தாங்கன்னா அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னென்னா -3/2. இப்போ -3/2ன்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் +3/2 எழுதணும். அதாவது சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு பேர் தான் என்னென்னா அடிட்டிவ் இன்வர்ஸ். அடுத்தது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டினா என்னென்னா 1. அதாவது இப்போ 3/2 இருக்குன்னா அதை நீங்கள் 1ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா தான் சேம் 3/2 கிடைக்கும். ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டிங்கிறது 1. அதே மாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் இப்போ என்ன, இப்போ 3/2 இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெசிப்ரோக்கல் போட்டுருணும் இன்ட்டு 2/3. இப்போ என்ன ஆகும், எல்லாமே கேன்சல் பண்ணி 1ன்னு வந்துடுதா. ஸோ இது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்படிலாம் பண்ண வேணாம். இப்போ 3/2 கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து ரெசிப்ரோக்கல் போட்டுருங்க. 2/3 தான் என்னது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். சப்போஸ் -3/2ன்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் மைனஸை மிஸ் பண்ணவே கூடாது, ஏன்னா மைனஸ் கண்டிப்பாக தேவை. இங்கே வந்து அடிட்டிவ் இன்வர்ஸுக்கு ஒன்லி சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்க்கு ஒன்லி ரெசிப்ரோக்கல் மட்டும்தான் போடணும். சைன் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுடணும். ஸோ இதுதான் அதுக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ பாருங்கள், ரேஷனல் நம்பர்ஸ் ஆன் த நம்பர் லைன். அதாவது ரேஷனல் நம்பரை எப்படி நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணுறது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு 4/15ன்னு கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா டினாமினேட்டரை பார்க்கணும். டினாமினேட்டரில் 15ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ நம்ம நம்பர் லைன் வரைஞ்சாச்சு. 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 இங்கே 15ன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், 15 லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறோம். ஓகேவா, 15 லைன்ஸ் வந்து வரைஞ்சாச்சு. ஸோ இங்கே 15/15ன்னு வரும்போது என்ன ஆகும்னா 1ன்னு வந்துடும். ஓகேவா, அதுக்கு இடையில தான் இப்போ இந்த 4/15ங்கிறது இருக்குது. அப்போ இது வந்து 1/15, இது 2/15, இது 3/15, இப்படியே போயிட்டே இருக்குது. இது 4/15 அப்படின்னு வருது. சரியா, அப்போ இந்த இடத்துல இதுதான் என்னது 4/15. சப்போஸ் நீங்கள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், 0 போட்டுட்டு என்ன பண்ணிக்கணும், 8 லைன்ஸ் மட்டும் வரைஞ்சிக்கணும். ஸோ 8/8 அப்படிங்கிறது என்ன ஆகும்னா உங்களுக்கு 1ன்னு கிடச்சிரும். ஸோ 1/8, 2/8, 3/8, 4/8ங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிடணும். ஓகேவா, இந்த டினாமினேட்டர் தான் நம்மளுக்கு கணக்கு. சரி, இப்போ வந்து ஈஸியாக இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க நம்ம பண்ணிடுவோம். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஹோல் நம்பர் இருக்குது, 1/7 இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது 1க்கு அடுத்து உள்ளதுன்னு அர்த்தம். அதாவது இந்த 1 வரைக்கும் முடிஞ்சிருச்சு, இதுக்கு அடுத்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் இந்த 1/7ங்கிறது. இதில் 1/7 நான் கீழே உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். அதாவது 0 போட்டோம், இது 7 போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் லைனு. ஓகேவா, போட்டாச்சு. இப்போ 1/7 வந்துருச்சு, 2/7, 3/7, 4/7, 5/7, 6/7, 7/7ங்கிறது என்னாகும், 1ன்னு வந்துடுமா. அடுத்தது என்ன போடுவோம், 1/7, 1/7, 2/7. ஓகேவா, அடுத்தது 3/7, 4/7, 5/7, அடுத்தது 6/7, அடுத்தது 7/7. ஓகேவா, இந்த 7/7ன்னு வருது என்னாகும், அது வந்து 2ஆக மாறிடும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ரேஷனல் நம்பரில் 2 நம்பரை எப்படி ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ 2 ரேஷனல் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ 2/3, 3/2 கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து டினாமினேட்டர் சேமாக வரணும், எல்சிஎம் பார்க்கணும், அதுக்கடுத்து நம்ம ஆட் பண்ணணும். அதே மாதிரி சப்ட்ராக்ஷன்லேயே அதே சேம் தான். பட் மல்டிப்ளிகேஷனில் எப்படின்னா 2/3 × 3/2ன்னு கொடுத்துருக்காங்களா, நீங்கள் நியூமரேட்டரையும் மல்டிபிள் பண்ணணும், டினாமினேட்டரையும் பண்ணணும். இது இடையில வந்து சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ சப்போஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டா இதோட ஆன்சர் 1 வரும். ஸோ அதையும் நீங்களா பண்ண முடியும். பட் மல்டிப்ளிகேஷனாலே மேலே நியூமரேட்டரையும் பண்ணணும், டினாமினேட்டரையும் பண்ணணும். இது டிவிஷன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2/3 இருக்குது, டிவைட் பை 3/2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்பரை அப்படியே எடுத்துக்கணும். 2/3 அப்படியே எடுத்துகிட்டு அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுட்டு இந்த 3/2ஓட ரெசிப்ரோக்கல், அதாவது அதை மாற்றி எழுதணும். நியூமரேட்டரில் உள்ளது டினாமினேட்டரில் உள்ளது நியூமரேட்டர்லேயும் போயிடும். ஸோ 2/3ன்னு வந்துடும். இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 2 2s are 4, 3 3s are 9. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இது வந்து டிவிஷனில் இவ்வளோ தான்.